நேற்று என் ஃப்ரெண்டு இறக்கி விட்றதுக்காக எலக்ட்ரானிக் சிட்டி டெப்போ பக்கத்தில் இருக்கிற நம்ம எம்5 மால் பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு போனால் செம்ம கூட்டங்க. ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்றத நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன். பஸ்ஸு வர்ற எல்லாத்துலேயும் ஃபுல்லாகி போகுது. ஒரு பஸ் கூட எம்டி கிடையாது. செம்ம க்ரௌடு. எம்5 மால் ஃபுல் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ரோடு, ஆப்போசிட் ரோடு, அப்புறம் வந்து எம்5 மாலோட அந்த பார்க்கிங் அந்த லேடர் மாதிரி போட்டிருப்பாங்க உட்காந்துருக்கிற இடம் எல்லாமே செம்ம க்ரௌடுங்க. ஏன் இவ்வளோ பெரிய க்ரௌடுன்னு சொல்லி நானும் யோசிச்சு பார்த்துட்டே வந்துகிட்டு இருக்கேன். எதனால க்ரௌடு என்னடா திடீர்னு இவ்வளோ பெரிய லாங் லீவ்னால் இங்கே பெங்களூரில் இல்லையே, எதுக்கு அம்பிட்டு பேரும் பெட்டியை கட்டிட்டு ஊரை கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் தாங்க தெரியுது நாளைக்கு வந்து லோக்கல் ஹாலிடே வாங்க. ஸோ நிறையா ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவு. அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஓணம் இருக்கிறதுனால நம்ம சேட்டாஸ் எல்லாமே இங்கேருந்து காலி பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க போல். அதுதாங்க இவ்வளோ பெரிய க்ரௌடு. நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன், குறையவே இல்லைங்க கூட்டம். நானும் அவனை ஏற்றி விடுறதுக்கு பஸ்ஸு போட்டிருந்தது 11:30. ஆனால் பஸ்ஸு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 o'clock தாங்க வந்துச்சு. 12:45 சம்திங் வந்துச்சு. செம்ம க்ரௌடு, செம்ம டிராஃபிக் வேறு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வாயை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். சுற்றி முற்றி பார்த்தா அவ்வளோ க்ரௌடு. கடைசியில் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சுங்க. தூங்கவும் முடியல, லேட்டாகி போச்சு. அதனால் எப்போதும் போல் ஆஃபீஸுக்கு லீவாக போட்டாச்சு.